இந்த கேமுக்காக சாண்ட்ராவை தள்ளிய பாரு இன்னும் 10 நிமிஷத்தில் உன்னை தள்ளுவாடா? சபரி சொல்கிறது ரொம்ப கிளியராக இப்போ கேட்டாச்சு. இந்த கேமுக்காக சாண்ட்ராவை தள்ளிய பாரு இன்னும் 10 நிமிஷத்தில் உன்னை தள்ளுவாடா? அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப கிளியராகவே பதிவாயிருக்கு ப்ரோமோ நம்பர் 2ல். இதன் மூலமாக கண்டிப்பாக சாண்ட்ராவை பாரு தான் தள்ளினார் அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. அதாவது நம்ம காலையிலேயே இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தோம். என்ன காரணம் அப்படின்னா, பிரஜனே அவர் ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தார். பாரு தான் புஷ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம உடனே வந்து பதிவு பண்ணிட்டோம். நம்ம யாருக்கும் பயாஸ்டாலாம் வார்த்தைகளை மாற்றி கீத்திலாம் சொல்கிறதில்ல. பட் அந்த ஃபஸ்ட்டு அந்த ப்ரோமோ வந்த உடனே போட்ட ரிவ்யூவில் வந்து சபரி பேசியது நமக்கு அந்த இது கிளியராக கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது கிளியராக இப்போ அதை கேட்டாச்சு. என்னென்னா சாண்ட்ராவை தள்ளிய பாரு இன்னும் 10 நிமிஷத்தில் உன்னை தள்ளுவா அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக இருக்குது. இதன் மூலமாக பாரு பிக் பாஸ் பயணத்தில் இனி தொடர்ந்து நீடிக்கிறது சரியில்லை அப்படிங்கிற முடிவுக்கு தான் எல்லாருமே வந்திருக்காங்க. நானும் அதே முடிவில் தான் இருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கேமை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிற ஒரு விதம் இருக்குது. இது ஒரு கார் கேம். இந்த கார் கேமில் அவங்கவுங்க உள்ளே உட்காந்துருப்பாங்க. முடியாத நிலையில் தான் அவங்க வெளியேறணும். அதை தவிர்த்து ஒருத்தவங்களை தள்ளி விட்டுருக்காங்க அப்படிங்கும் பொழுது இது எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். நம்ம தொடர்ந்து வந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் நண்பர்களே. நீங்கள் வந்து யாரும் நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். எடுத்துகிட்டு வந்து போட்டேனா இல்லையா? பிரஜனுடைய விஷயம் அப்போ கூட நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொன்னீங்க. பிரஜன் வந்து மாற்றி கூட சொல்லுவார். நீங்கள் எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்கன்னு. அவர் எப்படி மாற்றி சொல்லுவார்? அவர் வந்து இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது கண்டிப்பாக அவருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போயிருக்கும். அதை அவர் மாற்றி சொல்கிறதுக்கு விஷயம் இல்லை. பட் இங்கே சபரி ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. இதற்கு பிறகு பாரு டாப் 5ல நுழைவது வந்து இந்த கேமுக்கு நல்ல விஷயம் இல்லை. பாருவை வந்து எப்படியாவது இந்த கேம்லேருந்து அகற்றணும்னு பல நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருந்தது. அவங்களுக்கு வந்து அவங்க எவிக்ட் ஆகிட்டாங்க மிட் வீக்லேயே. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த விஷயம்லாம் நடந்துச்சு. ஆனால் அப்போல்லாம் நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன், அதெல்லாம் ஒன்றும் எவிக்ட்லாம் ஆகலைங்கிற விஷயம்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், சாண்ட்ராவை தள்ளிய பாரு இன்னும் 10 நிமிஷத்தில் உன்னை தள்ளுவாடாங்கிற அந்த குரலை கேட்டதுக்கு பிறகு பாரு நாட் டிசர்வ் கண்டினியூ இன் பிபி ஷோ. அதுவும் டாப் 5க்கு வரத்துக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு உரிமை கிடையாது. அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாருவின் ஆதரவுன்னு ஒன்று இருந்ததில்ல, அது பயங்கரமான முறையில் சரிந்தும் இருக்குது. நான் மீண்டும் ஒரு விஷயத்த சொல்கிறேன். யார் யாருடன் இருக்கும் பொழுது நம்மளுடைய வீழ்ச்சி தொடங்கியிருக்குங்கிறத பாரு கண்டிப்பாக அனலைஸ் பண்ணித்தான் ஆகணும். இது அவங்களுடைய பிக் பாஸ் பயணத்தை நல்லாவே இல்லை, சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை.